பிரைஸ் தி லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு தன் கையில் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாகமான் எலிசாவை பார்க்க வராரு. ஏன்னா அவருக்கு குஷ்டரோகம், அதனால அதுல இருந்து எனக்கு சுகம் கொடுப்பார். இந்த வருஷத்துல சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் தடவி என் கையை தடவி எனக்காக ஜெபம் பண்ணுவான், எனக்கு குஷ்டரோகம் நீங்கும் அப்படின்னு நம்பி நாகமான் வரான். ஆனா எலிசா என்ன பண்றாரு, அவனை பார்க்க கூட இல்லை. பார்க்காம தன்னுடைய வேலைக்காரன்கிட்ட சொல்றாரு, நீ போய் அவன் கிட்ட சொல்லு 7 முறை யோர்தான்ல மூழ்கி எந்திரிக்க சொல்ல அவனுடைய குஷ்டரோகம் போகும் அப்படின்னு சொல்லும்போது நாகமானுக்கு கோபம் தாங்க முடியல. இதை கேட்கவா நான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு நாகமானுக்கு ஒரே கோபம். ஏன் அவன் அப்படி பண்ணாரு, எனக்காக வந்து ஜெபிச்சிருக்கலாமே, எதுவுமே சொல்லாம யோர்தான் நதியில போய் மூழ்க சொல்றாரு. என்னுடைய நாட்டுல இல்லாத நதியா இந்த யோர்தான் நதி அப்படின்னு நாகமானுக்கு ஒரு பயங்கர கோபம். ஆனா அந்த வேலையாள் சொன்னா, எவ்வளவோ செஞ்சு பார்த்தாச்சு, இதையும் செஞ்சு பார்த்துற, உன்னால முடியல, உன்னுடைய ஜனங்களால முடியல, ஆனா ஆண்டவரால முடியும், நீ போய் இதை மட்டும் செஞ்சு பாரு அப்படின்னு சொன்னதை நம்பி நாகமான் யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கி எந்திரிக்கும் போது தன்னுடைய குஷ்டரோகம் நீங்கிற்று. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் என்னால முடியாது, உங்களால மட்டும்தான் முடியும்னு சொல்லி பாருங்க. கட்டாயம் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, அன்று நாகமானுக்கு அப்பா நீங்க உதவி செஞ்சீங்களப்பா. நாகமான் அப்பா ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அப்படியே மூழ்கி எந்திரிக்கும் போது அவருடைய சரீரத்தில் உள்ள குஷ்டரோகத்தை நீங்க உங்களுக்கு சுகப்படுத்தினீங்களே. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில நல்ல சுகபல ஆரோக்கியத்தை தந்து தீர்க்காயுசை தந்து வழி நடத்துங்க. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you.